காலையில் எழுந்து நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். இந்த சன் நியூஸ் போட்டிருந்தாங்க. சீமான் அழுகுற மாதிரி போட்டு 13 ஓட்டு வந்து நாம் தமிழர் கட்சியும் 18 ஓட்டு வந்து நோட்டா போட்டுட்டு சீமான் அழுகிறார். நான் என்ன சொல்கிறேன், இந்த நியூஸ் தான். நான் என்ன கேட்குறேன், சன் நியூஸுன்றது ஒரு நடுத்தரமான நியூட்ரல். அப்படி இல்லைனா கூட ஒரு கட்சியை வந்து இப்படி கேவலப்படுத்தி போடுறது அது வந்து இவங்களுக்கு வந்து காலங்காலத்தில் எந்திரிச்சதுமே எப்படி அசிங்கப்படுத்தும் இதை உங்களுக்கு தெரியலையா? இவங்க என்னன்னா இந்த தேர்தலில் போன தேர்தல் வாங்கின விட ஓட்டு வாங்கின விட நாம் தமிழ் கட்சி மோசமான ஓட்டு வாங்கணும் சொல்லிட்டு ஈவேரா மண்ணு இது பெரியார் மண்ணு நிரூபிக்கிறோம் அப்படின்டாய். பெரியார் மண்ணுக்கு வாடா ஈரோடுக்கு அப்ப உனக்குண்டாய் அங்க போய் சாதனா. எனவே இவங்க ஒரு வெஞ்சன்ஸ் எப்படி அசிங்கப்படுத்தலாம், எப்படி அவதூறு பரப்பலாம், ஒரு செய்தி நிறுவனத்துக்கு அவதூறு பரப்புற வேலையா? நான் கேட்குறேன். ஒரு உண்மையாக போட வக்கு இல்லை, நோட்டா கீழே போய் போட்டிருக்கேன். நீ என்னது தபால் ஓட்டு, தபால் ஓட்டை வச்சு வேகமாக என்ன ஒரு உண்மை இருக்கு, அதாவது பாதி உண்மை வெறும் 20 ஓட்டு வந்து இருக்கும், இப்போ எண்ணி இருக்கும். அந்த ஓட்டை வச்சுக்கிட்டு நான் எப்படி நாம் தமிழர் நோட்டா கீழே பொசிஷன் போட்டுருவோம். அப்போ இந்த நியூஸ் பரவிடலாம்ல? புரியுது புரியுது. இது ஒரு கீழ்த்தரமான புத்திங்க. திமுகவுக்கே இருக்கு புத்தி. இதில் என்ன செய்தி நடத்துறாங்க தெரியல. இப்போ நீங்கள் கவனிச்சீங்கன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நடந்துக்கூடிய 4வது சுற்று முடிஞ்சிருக்கு. இன்னும் 17 சுற்று இருக்கு. 17 சுற்றுல ஓகே இவர் 30,000 ஓட்டு இப்போ வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. 4வது சுற்றுல அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீதாலட்சுமி அவர்கள் சுமார் 6,050 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 30,000 ஓட்டுக்கு இருக்கு, 6,000 ஓட்டுக்கு இருக்கு, நிறைய பேசுறாங்க. போன தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாங்கின ஓட்டு இருக்கு 10,000 சுச்சம். அதுக்கு முந்தின நாள் வாங்கின ஓட்டு இருக்கு இல்லையா, அது ஒரு 16,000 சுச்சம். இந்த முறை நான் சொல்றேன் அவங்க குறைஞ்சபட்சம் 20,000 இருக்குவாங்க. ஏன்னா 4வது சுற்றுலேயே உங்களுக்கு 6,000 போயிருச்சு. நான் வந்து சொல்றேன்ல, போன முறைகளை விட இந்த முறை அவர் 12லேருந்து 16% ஓட்டு வாங்கணும். இது எங்களோட எதிர்பார்ப்பு. 20 தொட்டார்னு வச்சுக்கோங்க சாதனை தான். எனவே ஜனநாயக பூர்வமாக பார்க்கும்போது எந்த கட்சி நிற்கல. ஆனால் இவருக்கு ஓட்டு நகர்ந்துச்சான்னு கேட்டிங்கன்னா 6% வரைக்கும் நகர்ந்து வச்சுக்கோங்க. நீ காசு கொடுத்தோம் 6 அமைச்சர்கள் உள்ள இறக்கி ஒவ்வொருத்தருக்கும் 2000 கொடுத்தோம், அதையும் தாண்டி இவருக்கு ஓட்டு நகருது. நீ எவ்வளோ காசு கொடுக்கலன்னா நீ நேர்மையாக இங்கே தேர்தல் நடந்து வச்சுக்கவேன் நாம் தமிழர் கட்சி ஈக்குவலாக சண்டை போட்டிருப்பாங்க. நாம் தமிழர் இல்லாமல் அதிமுக நின்று இருந்தா இந்த தேர்தலோட நிலவரம் இந்த அளவுக்கு இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும்? நிச்சயமா அதிமுக நாம் தமிழர் கட்சி கிடையாது. அதிமுகவுக்கு கட்டமைப்பு இருக்கு. ஒவ்வொரு வார்டு ரீதியா ஒவ்வொரு கிராமங்களையும் கட்டமைப்பு இருக்கு. சரி, கட்டமைப்பு இருக்கிறனாலேயே அந்த கட்டமைப்பு வச்சு பலப்படுத்தி அவங்களால அவங்களுடைய பாரம்பரிய ஓட்டை நகர்த்த முடியும். நான் ரெட்டலைக்கு தான் போட்டிருப்பேன் அப்படின்ட்டுருப்பாங்க. மற்ற பற்றிலாம் கவலை கிடையாது, எனக்கு ரெட்டலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ரெட்டலைக்கு போடுற குடும்பமாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் போயிடுச்சு பாருங்க. ஒரு தேர்தலை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரெட்டலைக்கே கொடுத்துக்கிருந்தவங்க வேற யாருக்கு கொடுத்துன்னு யோசிக்க நீங்க அனுமதிச்சிட்டீங்க. நீங்க யோசிக்க அனுமதிக்கிற இடத்துல எனக்கு போடுங்கன்னு ஒருத்தர் போய் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு தோல்வியை தழுவுறாரு. நாளைக்கு நாம் தமிழர் கட்சி மேலே என்ன மாதிரியான ஒரு பரிதாபம் என்ன வரும் அப்படின்னா நமக்காக கத்தி சண்டை போடாரு, தப்போ ரைட்டோ களத்தில் நின்றாரு, போன முறை இவருக்கு ஓட்டு போட்டோம், இன்னும் முறை ஓட்டு போட்டா என்ன அப்படின்னு நீங்க பொது தேர்தல் வரும்போது நினைச்சிட்டானே போச்சு. எனவே தான் சொல்றேன், இப்ப அதிமுக நின்றுருந்தா நிச்சயமா இந்த ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். ஏறக்குறைய அவங்க ஒரு 40,000 60,000 ஓட்டு வாங்கியிருப்பாங்க. அந்த ஓட்டு சதவீதத்தில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு காரணம் கட்டமைப்பு. அதே தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் ஓட்டு மாறல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே தான் கட்டமைப்பு. இல்லை, எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, அதிமுக நின்னா 50-60,000 ஓட்டு வாங்குவாங்கன்னு சொல்றீங்க. இப்போ அந்த ஓட்டு திமுக தான் போயிருக்கா? திமுகவுக்கு ஒரு பகுதி போயிருக்கு. ஒரு பகுதியில், ஏன்னா பெரும்பகுதி போனா, ஏன்னா 60,000 ஓட்டு அதிமுக வாங்குவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சீமான் கட்சி வந்து ஏற்கனவே வாங்கின ஓட்டுலேருந்து ஒரு 4,000-5,000 ஓட்டு தான் அதிகமாகும், இல்லை 10லேருந்து 20 வரலாம். அப்போது அந்த ஓட்டு 50,000 ஓட்டு எங்கே போயிருக்கோன்னு கேட்குறேன். இந்த பாருங்க, அதான் நீ ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கீங்க, ஊராட்சி ஒன்றியம் அதுக்கப்புறம் வார்டு இதெல்லாம் கட்டமைப்பு வச்சுருக்கீங்க. இந்த கட்டமைப்பில் அஃபிஷியலாக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க, அதிமுக அஃபிஷியலான நபர்கள், அவங்க எல்லாரும் 2,000 கொடுத்தாங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் 50,000-லேருந்து 5 லட்சம் வரைக்கும் கொடுத்தாங்க. இல்லைன்னு சொல்லுங்க திமுகவை 5 லட்சம் வரைக்கும் நீ அதிமுக காரர் கொடுத்தேன்னா அதிமுக யாரும் ஓட்டு முடியும்? இதே நீ வந்து அதிமுக திமுக போட்டிலாம் கிடையாது, காசு கொடுத்தா யாருக்கு வேலை பார்க்கலாம். இது வந்து தேர்தல் வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு இவங்களுக்கு ஒரு டியூட்டி, அதாவது என்ன இவங்களுக்கு ஒரு சம்பளம் தரக்கூடிய ஒரு வேலை. சித்தாந்தம் கொள்கை மண்ணாங்கட்டிலாம் கிடையவே கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்றாங்க, எல்லா தேர்தலையும் குறைஞ்சபட்சம் இந்த வேலையை பார்க்குறாங்க. யாரு? திமுக. அங்கே கொடுத்த மட்டும் இல்லை, இவனுக்கு சேர்த்து கொடு, இவனுக்கு சேர்த்து வாங்கிடலாம். 6 அமைச்சர்கள் உள்ள அனுப்பி மக்களுக்கு காசு கொடுக்க மட்டும் கிடையாது, அந்த நிர்வாகிகள் நீ வரலாம் வேணாம், நீ எங்களுக்கு ஓட்டு போறது வேலை பாரு, வேலை பார்க்காம இரு, வேற போட்டு ஓட்டு போகாம பார்த்து அதிமுக ஓட்டை திமுக கொண்டு வருது. அப்ப இதுல என்ன இருக்கு? இந்த 2 அதிமுக திமுக கட்சியுடைய உண்மையான முகத்தை ஈரோடுடைய பை எலெக்ஷன் உடைக்குது. 2 பேரும் கூட்டுக்கலவாணி.
ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுட்டீங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீ இல்லைன்னா நான் இல்லைன்னா நீ, இப்படியான ஒரு கட்டமைப்புகளை நீங்க மக்களை நகர்த்துறீங்க. மக்கள் நாடு காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்னா ரொம்ப எளிமையா சொல்லலை. ஏன்னா அவங்களுடைய கஷ்டத்துக்கு காசு வாங்குறாங்க, அது ஓட்டு போடுறாங்க. ஆனா ஓட்டு போடும்போது மக்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு வாங்க 2000 நம்ம எவ்வளவு பெரிய பாதிப்பு அடைகிறோம். மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்குற ஜனநாயக உரிமையான ஓட்டு இருக்குல்ல, அதோட சக்தி என்னன்னே தெரியாது. நீங்க யோசிச்சு கொஞ்சம் நடுநிலையோட காசு கூட வாங்கிக்கோங்க. இந்த விஜயகாந்த் சொல்லுவார், நீ காசு கூட வாங்கிக்கோ, ஆனா ஓட்டு எனக்கு போட. ஓட்டு இவங்களுக்கு பயம், ஓட்டு போறதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பயமான மக்களை வச்சிருக்காங்க, பயமுறுத்தி வச்சிருக்காங்க. அந்த பயமுறுத்தி வச்சிருக்கனால இந்த மக்களுக்கு நியாயம் தெரியுது, ஆனா அநியாயத்துக்கு ஓட்டு போடுங்க. இது எவ்வளவு பெரிய மோசமான ஜனநாயக சூழலை திமுக உருவாக்குறான். அதுவும் காசை வச்சு, இவன் இல்லாத காசே கிடையாது. ஈரோடு எலெக்ஷன்ல தூக்கி சாப்பிட்றான். நீங்க பேசாம ஏலத்தில் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 100 கோடி கொடுத்தா கூட அந்த சீட்டை வாங்கிடுவான். அவ்வளவு காசு வச்சிருக்கீங்க. எனவே சீமான் அவர்கள் நீங்க நினைக்கிற இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்ப 4வது 5வது சுற்று போயிட்டு இருக்குது, 17 சுற்று இருக்குது. 17 சுற்றின் முடிவில் போன முறை 8%, 6%, 7% வாங்கினார்ல, இந்த முறை உறுதியா 10% தாண்டுவார். 12லேருந்து 16% ஓட்டு வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, அவருடைய மாற்றம் இதுதான் என்னுடைய ஓட்டுன்னு அவர் கிளைம் பண்ணுவார். இதை வச்சு ஒரு பெரிய நம்பிக்கை ஒன்று உருவாகும். இந்த சன் டிவி பரப்புறால நோட்டாவுக்கு கீழே, அதுக்கு சேர்த்தே அவையில் தான் செய்யும். சீமானு கிடையாது. சீமான போன முறை வாங்கின ஓட்டை விட கம்மியாக வாங்க வைக்கணும்னு சொல்லி இவ்வளோ போனீங்க. உங்கள் எல்லாரும் மூஞ்சிலையும் சாணியை கரைச்சி ஊற்றுற மாதிரி கதை. நீ காசை வாங்கிட்டு மக்கள் எப்படி இவருக்கு ஓட்டு போட்டாங்க? நீ சொல்றீங்களே வேறு 6000 7000 ஓட்டு இவருக்கு அதிகமாக வருதுன்னு. அந்த 7000 பேர் யோசிச்சிருக்காங்க. 7000 பேரும் இவருக்கு ஓட்டு போட்டு நினைக்க வச்சிருக்காங்க. யார்? சீமானே. இப்போ நினைக்க வச்சிருக்காங்க. காசு தாண்டி தன்னோட சித்தாந்தத்தை சேர்க்க முடியல. காசு இன்னொரு 5000 கொடுத்தா குறையுமா அப்படின்னு நினைச்சா கூட, நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஒரு நகர்ற கூட்டம் ஒன்று இருக்கு, மனசாட்சி படி ஓட்ட போடுற ஒன்று கூட்டம் ஒன்று இருக்கு, அது நகர ஆரம்பிக்குது. அது குறையல கூட ஆரம்பிக்குதுன்னா அது நல்ல விதமான விஷயம் தான். எனவே ஈரோடு தேர்தல் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா, நீ 100 அமைச்சர்களை உள்ள இறக்கி வேலை பார்த்தாலும் சரி, 200 கோடி செலவு பண்ணாலும் சரி, ஆனால் ஒரு நியாயமான விஷயத்துக்கு காசு வாங்கினா பரவாயில்ல, நம்ம நிப்போன்னு ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு சதவீதம் கூடுறதுக்காக. எனவே சீமான் அவர்கள் ஈரோடுல வந்து நிற்கிறேன், இந்த உண்மையான தமிழன் வந்து நிற்கிறேன், நீ முடிச்சதை பாராத நிற்கிறார்ல, அந்த இடத்துல அவர் சொல்லி அடிச்ச ஓட்டு. திராவிடத்தையும் பெரியாரையும் எதிர்த்து தான் கிட்டத்தட்ட பிரச்சாரம் பண்ணார். அவர் ஒரு ஆள் தனியாக இறங்கி பண்ணார். அப்போ இது பெரியாருக்கு வெற்றின்னு சொல்லிடலாமா? அந்த இடத்துல பெரியாருக்கு என்ன ஓட்டு இருக்கு, கிழிச்சிருக்கு. அவர் முதல் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போதே அவர் தோல்வி அடிக்க செஞ்சதே அண்ணா துறை தான். அவருக்கு என்ன ஓட்டு இருக்கு? எந்த காலத்துல அவருக்கு ஓட்டு இருக்க கிடையாது. இல்ல, எதுக்காக அதை கேட்கறேன்னா, மற்ற விஷயங்களை விட ஒரு பெரியாரை பத்தி தான் வந்து அந்த இடத்துல பேசணும். பெரியார் மண்ணாங்கட்டிக்கு ஓட்டு இருக்குன்னா நான் கேட்கிறேன், முதல் முறையா தோத்தீங்க. அவர் காங்கிரஸ் தானே பிரச்சாரம் பண்ணாரு, திமுக பிரச்சாரம் பண்ணாரு, திமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. திமுகவை கழுவி ஊத்துனாரு யாரு? பெரியார், ஈவே ராமசாமி. பின்ன எதுக்கு தோத்தாரு? கொடூரமான தோல்வி. கொஞ்ச நெஞ்ச தோல்விலாம் கிடையாது, கொடூரமான தோல்வி. அதிரி புதிரி வெற்றி யாருக்கு? அண்ணாதுரைக்கு. அப்ப எங்க இருந்து பெரியார் மண் பேசுற? பெரியாருக்கு எந்த இம்பாக்ட் இல்ல, எந்த ஒரு பெரிய இன்ஃபுளுன்ஸ் இல்லைன்னு தெரியுதா? அது முதல் தேர்தல் நிரூபிச்சாச்சு. இவங்க சும்மா ஒரு ரவுடி பயிர்களை 10 பேர் சேர்த்து வச்சிருந்தாங்க திக, அதை வச்சுக்கிட்டு இவங்க திமுக கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் அதையும் நம்மளோட இணைச்சுக்கிட்டு சண்டை கொடுத்துலாம் நினைச்சாரு. அவ்வளவு தேர்தலில் பெரியார் ஈவே ராமசாமின்றதுல ஒரு பெரிய பின்பம் கிடையாது. அந்த பின்பத்தின் மீது பெரிய நம்பிக்கை கருணாநிதிக்கே கிடையாது. அதனாலதான் அண்ணாதுரை எடுப்பாரு, தன்னை நம்புவார். ஸ்டாலினுக்கு தன்னம்பிக்கை கிடையாது. ஆனா அண்ணாதுரை பெரியாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா தன்னை ஒரு பெரிய தலைவர் சொல்ல முடியல. இன்னொன்னு கருணாநிதி ஆட்சி அமைப்புன்னு சொல்ல முடியல. அதுல தன் அப்பாவுக்கு சிலை வைக்கலாம், வச்சு சிலையை வச்சு ஓட்டு கேட்க முடியுமா? அந்த லட்சத்துல அவர் இருக்காரு. எனவே இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இருக்க மிச்சம் 2 பேரும் தலைவர். அண்ணாதுரைக்கு பெரிய ஒரு அரசியல்வாதியை பார்த்துட்டாங்க. சித்தாந்த ரீதியா இருக்கக்கூடியது இவர் பெரியார் தான். ஏன்னா அண்ணாதுரையை அதிமுக நீங்க சொன்ன மாதிரி எடுத்து வாங்கிச்சுக்குமே. அப்ப அண்ணாதுரை பொதுவான ஃபிகர் ஆயிடுச்சு. அப்ப பெரியாரை மட்டும் நம்ம காமனா வச்சுக்கணும்னு சொல்லி பெரியார் தூக்கி பிடிச்சாங்க. அதுக்கு சாத்துனாங்களே, சாத்துனா ஓட்டு கூடுன்றதுக்கு நாம் தமிழர் கட்சியோடைய இந்த வாக்கு சதவீதமே நிறுவனம் இல்ல. நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா திமுகவும் திராவிடமும் அதை கிளைம் பண்ணுவாங்க. பண்ணா பிரச்சாரத்தை ஆரம்பிப்போம். ஓட்டு குறைஞ்சா பல கோடிகளை இறக்கி பல அமைச்சர்கள் உள்ள விட்டு இவ்வளவு தில்லாலங்கடி வேலை பார்த்துமே சீமானுக்கு ஓட்டு கூடி இருக்கு. அப்ப பெரியார் அடிச்சா சீமா ஓட்டு கூடும். இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தம் அடுத்த தேர்தல் நகரும். தமிழ் மொழியை சனின்னு சொன்ன பெரியாரா, ஏன்னா தமிழங்கள் மூச்சுன்னு சொல்லக்கூடிய பாரதிதாசனா பாரதியார், இதோட தான் அடுத்த தேர்தல் அணுகுவாங்க. திராவிடனா தமிழனா இருக்கு இல்லையா? இப்படி போச்சுன்னா சீமாவோட கை ஓங்க தான் செய்யும். சீமாவோட சித்தாந்தத்தை எளிமையாக சேர்க்கறதுக்கு மிக முக்கியமான டூலே
ஈவே ராமசாமி தூக்கி போட்டு துவைக்கிறது தான்